இந்த குருமா நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இடியப்பம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகணுங்க. ஸோ 10 இடியப்பம் கூட பத்தாது. எனக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பம் அப்படின்னாலே சுத்தமாக பிடிக்காது. எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குருமா ரெடி பண்ணிவிட்டு இடியப்பம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இடியப்பம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி குருமா ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க. குக்கர் ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் சேர்த்தாச்சு. ஸோ பட்டை ஏலக்காய் சேர்த்தாச்சு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு. வெடித்ததுக்கப்புறம் கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ குருமாக்கு இந்த சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளவர் கிட்ட சேர்த்துருக்கோம், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். கரெக்டாக நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 6 கிட்ட எடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்தாச்சு. கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, சீக்கிரம் வதங்குறதுக்கு சேர்த்தாச்சு. ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா வதங்கணும். அப்படியே இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிக்ஸி ஜாரில் அரை மூடி கோகோனட் சேர்த்தாச்சு, 4 முந்திரி சேர்த்துருக்கோம், மல்லி புதினா இருக்கு இல்லையா, அதுவும் கூட சேர்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துடாதீங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் மல்லி புதினா சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலை அப்படின்னா கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னாலும் ரெண்டுமே கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டி கடலை இருக்கு இல்லையா, அது ஒரு கையளவு சேர்த்தாச்சு. பூண்டு ஒரு 4-5 கிட்ட சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் மட்டும் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அரை கிளாஸ் மட்டும் வாட்டர் சேர்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்ல பழமாக 4 தக்காளி எடுத்துருக்கோம். சின்னதாக இருந்துச்சுன்னா 6 சேர்த்துக்கோங்க, மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நல்ல காரமாக வேணும் அப்படின்னா கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதில் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு மசாலா பவுடரு, ஸோ அதுலேயும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்க்கும் போதே தெரியும், இது நல்லா பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது நம்ம நல்ல ஃப்ளேவருக்காக மல்லி புதினா இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்தாச்சு. ஸோ இந்த குருமாக்கு மல்லி புதினா சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணும் போது நம்ம மல்லி புதினா சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதையே நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக வரணும். நம்ம பார்க்கும் போதே தெரியும், இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்க்குறோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குருமா ரெடி பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட ரிவ்யூ சொல்லலாம். நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஜார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் மட்டும் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்க்குறோம். வாட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா குருமாவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால குருமா அப்படின்னாலே நல்லா திக்னஸாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் மட்டும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 விசில் தான். அப்படியே கமன்னு பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் அப்படியே இடியப்பத்துக்கு மம்மி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இடியப்பமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு குருமா ரெடி பண்ணி கொடுங்க, 10 இடியப்பம் கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கே பார்த்தீங்கன்னா இடியப்பம் அப்படின்னாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ தான் இந்த ஒரு குருமா பண்ணி குடுத்தாங்க மம்மி. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இடியப்பம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி மோர் வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கீப் வாட்சிங்.